இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த எம்பையர் இருக்கும்ல, அதாவது ஹீரோ வந்து பேட்டில் கிரவுண்டு செட் பண்ண அந்த எம்பையரில் வந்து ஒருத்தருமே இருக்க மாட்டா, எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. இவன் இருந்துட்டு எல்லாம் காலம் பார்த்தா வந்து இவனெல்லாம் காலவாரி விடுவானுங்க. இவ்வளோ நேரம் வந்து கூட வச்சுக்கிட்டு இப்போது கடைசி நேரத்தில் வந்து நம்மளை காலவாரி விட்டு கிளம்பிட்டானுங்க. இவனுக்கெல்லாம் நம்பி இருக்கவே கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் இருந்துட்டு உண்மைதான், அவன் ரொம்பவுமே வந்து நம்மளை டிவைஸ் பண்ணுறான். இப்போ மட்டும் அவன் வார் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா இந்த இடம் வந்து இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அந்த எஃபெக்டோடையே வந்து இருக்கிற பில்டிங்ஸு அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து சேதமாயிரு. அப்புறம் நம்ம விவசாயம் எதுவுமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு இந்த லேண்ட் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிரு அப்படி சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது சொல்லாமல் இவன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே வந்து நின்றுட்டு இருப்பான், அந்த ஹெவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இப்போ அந்த சமயத்தில் அப்படியே சீனுங்கிட்ட இவனுக்கு எப்படி வந்து அந்த வேர்ல்டுலேருந்து இந்த வேர்ல்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கேட்டுறாங்க. இவனுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறானு கூட்டாக சேர்ந்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து போய்க்கிறானு ஒரு மியூசியம் மாதிரி. அந்த மியூசியமுக்கு போயிட்டு சும்மா இருக்காமல் அங்கே எதையோ நோண்டி விற்க அதில் இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டம் ஆன் ஆகி இவங்க எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து இங்கே அதாவது அங்கேருந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அப்படி தான் வந்து அவங்க அந்த உலகத்துலேருந்து வந்து இங்கே வந்திருப்பாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு வெள்ளை முடிக்காரன் இருப்பான், அவனோட உடம்புக்குள்ளே வந்து ஏதோ வந்து பூர்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. இப்போ அதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக். அப்படி தான் வந்து இவங்க வந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ எங்கேடா இருக்கோம், நான் வந்து இப்படி வந்து சிக்குவன்ட்டு தெரிஞ்சு தான் நல்லா அந்த மியூசியம் பக்கமே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தால் அங்கே ஒரே ஒருத்தி மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி காமாக இருப்பாள். இவன் போய் என்ன விஷயம் அதாவது உனக்கு தெரிஞ்சால் சொல்லித்தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவாள், இந்த மாதிரி இந்த உலகம் வந்து என் கனவுல வந்து அடிக்கடி வந்து வந்துக்கிட்டு இருந்தது, சின்ன வயசு இருக்கும்போதே வந்து வந்துட்டு இருந்தது, அது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரீம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து இது உண்மைன்ட்டு வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. மேபி நான் கனவுல கண்ட உலகம் இதாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கும் இதுக்கு வந்து சிமிலரான ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்துருவார். ஆனால் இத்தனை பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க வந்து போட்டுக்கிற காஸ்டியூமெல்லாம் படி பார்த்தா அவங்க கண்டிப்பாக எத்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்கணும். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுறதுல வந்து அந்த கன்னுங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் வாழ்ந்த ஊரில் வந்து இந்த மாதிரி கன் கிடையாது, இதில் வந்து ஸ்பிரிட் ஸ்டோன் வந்து அட்டாச் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இவங்க வந்து இடத்துலேருந்து வந்திருக்க மாட்டாங்க, வேறு ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்காங்க போல அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துலேயே வந்து 2 பேத்துக்கு மட்டும் தான் ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அந்த கனவு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொருத்தி வந்து அவன் அந்த வெள்ளை முடிக்காரன். இப்போ 2 பேத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து வெளியில் கூட்டிகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளை முடிக்காரன் போய் தடுப்பான். இந்த மாதிரி நீ யாருன்னே தெரில, நான் வந்து எந்த இதில் வந்து உன்னை நம்பி நான் வந்து இவளை அனுப்புறது, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஏன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியமாயிருச்சு எங்கள் மாஸ்டர் பெண்ணுள்ள அவன் கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இல்லை வேண்டாம் இரு கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அவனுக்கு வந்து இருக்கிற ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து ஹீரோவோட கம்மி தான். இப்போ இவனை கொண்டாலுமே வந்து ஹீரோவுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து பேக் ஃபயர் ஆகாது. ஆனாலும் அவங்க இருக்கிற ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டா நமக்கு இன்னும் பவர் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த அவனை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணே வந்து வாலண்டரியாக வந்து வருவாள். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ போகணும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்காட்டி இவன் வந்து இருந்துட்டு என்ன கூட படித்தவங்களே எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவளே வந்து வாலண்டரியாக வரும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போனோடனே வந்துட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து அவள் தான், அவளுக்கு தான் இந்த உலகத்தை பற்றி தெரியும், அவளே வந்து அனுப்பிச்சி வச்சுட்டிங்களாடா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருப்பார். சரி சொல்லு எந்த உலகத்துலேருந்து வர்ற, நீ இருந்து வந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிற மேக்ஸிமம் எல்லாமே வந்து காமனாக தான் இருக்குது. காமிக் புக்ஸ் இருக்குது, அனிமி பார்ப்போம், அது இருக்குது இது இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, டெலிபோஸ்ட் அந்த ஏரோப்ளைன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அது இதுன்ட்டு எல்லாமே வந்து சிவிலாக இருந்தாலுமே வந்து அப்புறம் ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு இந்த கன் இங்கே இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் எங்களுக்கு வந்து ஸ்பிரிட் ஸ்டோன்னு ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ரேர் தான், இது என்ன தான் வந்து கிடச்சாலுமே வந்து அந்த பிளானட்லேயே வந்து இது கிடைக்கிது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அவங்க வந்து உலகம் வந்து அசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புது உலகத்தோட பேர் சொல்லி ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னா சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து தெரியாது, நான் வந்து இங்கே எப்படி வந்துட்டே வந்து எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது, நாங்கள் வந்து ஒரு மியூசியம் தான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், அவள் வந்து ஒரு படகு மாதிரி வந்து ஒரு பிக்சரை வந்து நான் பார்த்தோன்னே வந்து அது திடீர்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நிறையா ட்ரீம்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கூடயே வந்து இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து இப்போ தான் நான் பார்த்தேன் அதுக்குள்ளே எப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்பேன், நீங்கள் தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து பண்ணுறேன், ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, கல்டிவேஷன் பண்ணுறதுனால உனக்கு டேலண்டான ஒரு பாடி டைப் இருந்தால் மட்டும்தான் வந்து உன்னால் வந்து கல்டிவேஷன் பண்ண முடியும். சரி விட அது ஒரு டெஸ்ட் ஸ்டோன் வந்து இங்கே இருக்குது, அதில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீ எப்பேற்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ அவள் போய் அந்த டெஸ்ட் ஸ்டோனில் வந்து வைக்கும்போது அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அந்த கல்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாருமே பார்த்துட்டு இவள் சாதாரணமான ஆள் கிடையாது, இவளுக்கு நல்லாவே வந்து கல்டிவேஷனில் வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவே வந்துட்டு உன்னோட டேலண்ட் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு ஒரு மாஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், அவள் வந்து உனக்கு எந்த மாதிரி பண்ணுனா உனக்கு நல்லா கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இவளை நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இவளை குளிக்க வைங்க, குளிச்சே ரொம்ப நாள் ஆச்சு போலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு அவள் வந்து ஃப்ரெஷ்ஷாகி வரும்போது, அதுவும் எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே இருக்குது எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ரெக்வஸ்ட், ஆக்சுவலாக வந்து நான் எப்படி இங்கே எதுவுமே தெரியாமல் வந்துருக்கணும், அதே மாதிரி தான் என் நண்பர்களும் வந்து இங்கே எதுவுமே தெரியாமல் வந்துக்கிறானுங்க, நீங்கள் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் அவங்கள வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அவங்கள வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறேன், நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லிவிட்டு இப்போ அடுத்த சமயத்துலேயே வந்து வருவாங்க. வரும்போது இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துருக்குறா அப்படின்னா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக அப்படி சொல்லிட்டு பாதி பேர் அங்கே தப்பாக தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால், இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு, அவர் வந்து மோசமானவர் கிடையாதுரா, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்ருக்க. இப்போ வந்து சுச்சுவேஷனெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு சக்காலத்தி இருப்பா, அவள் வந்து எப்போவுமே வந்து திமிர்த்தனமாகவே பேசிகிட்டு இருப்பா, அவர் நல்லா ஒரு வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து வந்துருக்குப்பா, ஒரு கோல்டு டிகர் மாதிரி, அவன் அந்த மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறா, அப்போத்துலேருந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிக்கிட்டு இருப்பாள். அதே சமயத்தில் இப்போது அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தங்குறதுக்கான சேஃபான ஒரு இடத்த வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், நான் வந்து எங்கள் மாஸ்டர் கேட்டால் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, நீ என்ன பண்ணுற சேஃபாக இருங்க, அதாவது திரும்ப கண்டிப்பாக போகிற வழின்னு ஒன்று இருக்கும், அப்படி வழின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து சேஃபாக வந்து வந்த இடத்துக்கே திறமை அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆனால் உனக்கு இங்கேருந்து ஓகேவா, உனக்கு இது சேஃப் இல்லை, அவனை பார்த்தாலே வந்து எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நீ எல்லாம் யங் மாஸ்டரை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏண்டி நான் வந்து அவன் உன்னை தூக்கிட்டு வரும்போது உன்னை நான் வந்து ப்ரொடக்ட் பண்ணேன், அவனை வந்து நீ பாதி நாள் தான் பார்த்துருக்க, அதுக்குள்ளே நீ அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா, என்ன உலகண்டா, இந்த பொண்ணுகளையே வந்து நம்பவே கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அடுத்த நாள் இந்த பேன்கெட் மாதிரி வச்சு எல்லோரும் சாப்பிட வந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ராஜ விருந்து மாதிரி. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற ஹீரோவோட சர்வெண்ட் வந்து கேட்டுட்டு தான் இருப்பான். கேட்டுட்டு இந்த மாதிரி அவன் தான் சொல்லுவான், இந்த மாதிரி சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது, அடடா இந்த சாப்பாடு சாப்பிட்றக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளும் வந்து க்ளோஸ் ஆகிறப்ப இவனோட கான்சியஸ்னஸ் வந்து ஏதோ விதமாக ஒரு டிஸ்டர்ப் ஆகி இவன் இன்னொரு இல்லத்துக்கு வந்து போகிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் ஆகுது. அப்படி ட்ரிகர் ஆகும்போது தான் வந்து தெரிய வருது, இவன் வந்து மனுஷன்தான், முதல்ல மனுஷனாக இருந்தான், ஆனால் இவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு விஷயம் வந்து பாஸ் ஆச்சு இல்லை, அந்த பாஸ் ஆனோடனே வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்டுக்கு இவன் வெசலாகிட்டான். அதாவது இப்போ வந்து இவன் ஒரு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லலாம், நடமாடும் ஒரு ஆர்டிஃபேக்ட், அது அந்த மாதிரி சொல்லும். நம்ம வந்து சாதாரணமான ஆளு கிடையாது, நம்மளாம் அப்பேற்பட்ட ஒரு ஆளுடா, நம்ம வந்து ப்ரைம் ஸ்டேஜில் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளோட மாஸ்டர் யார் தெரியுமா, அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒருத்தியை ஏற்றிட்டு இப்போது வச்சுருப்பார்ல, அவள் தான் வந்து, அதாவது அவளை வந்து நம்ம ட்ரீமி கேர்ள்னு வச்சுக்கலாம், அந்த ட்ரீமி கேர்ள் தான் வந்து நம்மளோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ எல்லா விஷயமே சொல்ல ஹீரோவுக்குமே வந்து இது லைட்டாக தெரிய வருது, என்னென்னா ஹீரோட பாஸ்ட் மெமரி, அதாவது உண்மையான கோவோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்குது, இவன் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் மூலமாக வந்து இங்கிருந்து மறுபடியும் வந்து ட்ராவல்ட் ஆகி வேறு வேர்ல்டுக்கு போய் அங்கேருந்து இங்கே அப்படியே தப்பிச்சு போயிட்டா, அந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து தப்பிச்சவளே ஒருத்தி மட்டும்தான் ஹீரோ கிட்ட இருந்துட்டு. ஆனால் அப்படி ரீஇன்கார்னேஷன் ஆனோடனே வந்து இவளுக்கு மெஜாரிட்டியான மெமரிஸ் எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது, ஜஸ்ட் இந்த ஓல்டு மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும், உண்மையிலே யார் என்னன்ட்டெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. அப்போ அவள் ரீஇன்கார்னேஷனுக்கு வந்து உதவி செஞ்சது, அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு உதவி செஞ்சது எல்லாமே வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் தான். இப்போ அந்த ஆர்டிஃபேக்டோட வெசல் தான் வந்து அந்த வெள்ளை முடிக்காரன். இப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, கவலைப்படாத, நானும் வந்து உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் பக்கத்தாடி உட்காந்துக்கிறான் பார்த்தியா, அவன் சாதாரண மனுஷன் தான் நீ நினைப்ப, ஆனால் அவன் மனுஷனே கிடையாது, மனுஷன் உருவத்தில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் சாத்தான் தான் அது.
அது வந்து உட்காந்து அங்கே சாப்பிட்ருக்குது. நீ வந்து எந்த விதமான நிலைமையிலையும் வந்து நம்ம மாஸ்டரை போய் அவங்க கூட வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட கட்டளைப்படி ஹீரோ வந்து லோவர் அந்த ஸ்பிரிட் வர்றான். அந்த ஸ்பிரிட் வந்தோடனே வந்துட்டு வணக்கம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல உன்னோட கல்டிவேஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்த கருணை தான் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி கருணையெல்லாம் தூக்கி குப்பையில் ஓட்டு நான் சொல்லும் போது நல்லா தெளிவாக கேட்டுக்கா. இங்கே இருக்கா பார்த்தியா, இவ தான் வந்து இனிமேல் உன்னோட டிசிபிள் புரியுதா, இவளுக்கு வந்து உனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்போ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து அதே ஷாக்கில் இவளுக்கு வந்து அந்த ஈகிள் கேனை வந்து ஹீரோ வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருப்பார்ல ஒரு டிமானிக் ஆர்ட்ஸ் மூலமாக, அந்த இது வந்து இவளுக்கு பாஸ் பண்ணிடுவார். பாஸ் பண்ணோடனே வந்து இவளுக்கு வந்து இது புதுசாக இருக்குது, ஆனால் அவளுக்கு வந்து அந்த எல்லா கலையும் வந்து ஞாபகமாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். அவள் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்கு லாயலாக இருப்பேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருப்படி நீ இருப்ப, ஏன்னா இது நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டின்னு வையா, நீ லாயலாக இருந்தாலும் சரி லாயலாக இல்லைனாலும் சரி அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது, நான் முடிவு பண்ணுற மாதிரி தான் நீ நடப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்கெட்சை வந்து போட்டு அவன் மேலே வந்து அந்த டெக்னிக் வந்து செலுத்திடுவார். இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா இன்டேரக்டாக ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுவா. ஸோ ரீஇன்கார்னேஷனாகி ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்ச ஒரே ஒருத்தி தான் அவளுமே வந்து இப்போ வந்துடும். இப்போ இருக்கலே ட்ரிக்கியாக இருக்கிற ஒரே ஒருத்தி யாருன்னா வந்து இந்த நடமாடும் ஆர்டிஃபேக்டான அந்த வெள்ளை முடிக்காரன் தான். இப்போ இவனை மட்டும் ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அவனே வந்து தலையை கொடுக்குற மாதிரி அவனே வந்து கொடுப்பான். இந்த மாதிரி அவன் மட்டும் கல்டிவேட் பண்ணுறா, எங்களுக்கும் வந்து கல்டிவேஷன் சொல்லி கொடுங்க, ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் எப்படி வெளியில் போன்ட்டே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதே தான் சொல்லுவார். சரி நல்ல விஷயந்தான், நான் ஒன்றும் மோசம் சொல்லலை, நீ என்ன பண்ணுற, இப்போ வந்து இவ இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கானா வந்து அந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து அதில் பாஸ் ஆனங்கிறது வந்து இங்கே இருக்கா, நீங்களும் உங்களுக்கும் டெஸ்ட் வைக்கிறேன், பாஸ் ஆகுங்க, உங்களை வந்து கல்டிவேஷனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன், உங்களுக்கும் மாஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஆர்வத்தை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க. எல்லாருமே வந்து பேசுகிறாங்க செய்கிறாங்க, ஒன்றுமே வந்து நடக்க மாட்டேங்குது. ஒருத்தனுக்கு வந்து டேலண்ட் இல்லை. அதுக்கப்புறம் கடைசி அந்த வெள்ளை முடிக்காரம் போக நீ வந்து கவலைப்படாத, உன்னோட அந்த பவரை பார்த்துட்டு எல்லாருமே வாயை பொழந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து கையை வச்சோடனே வந்து ஒரு பாயிண்ட் ஏறிட்டு டக்குன்னு மறைஞ்சோடனே வந்துட்டு இந்த ஸ்டோனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் சொல்ல இவனுமே வந்து சொல்கிறான், ஏன்னா இந்த கல் ஏதோ உடஞ்சிருக்கும் போல், எனக்கு ரீடெஸ்ட் வேணும், ரீடெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நீ வாய் ரொம்ப பேசிகிட்டு இருக்க, இதே டெஸ்ட்டு ஸ்டோனில் தான் வந்து அந்த அங்கே இருக்கா பாரு அவளும் எடுத்தா, அப்போ அவன் மட்டும் இப்படி பாஸ் ஆனா, உங்கள் யாருக்குமே வந்து டேலண்ட் இல்லைடா சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவன் வந்து வேணுன்னே வந்து என்னையை அவளையும் வந்து பிரிக்க வந்து ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபேக்ட்டுமே வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நீ எப்படியாவது மாஸ்டர் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து பிரிக்க பார்த்துட்ருப்பான். அப்படி பிரிக்க பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிடுவார். இந்த மாதிரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு கல்டிவேஷன்லேன்னு என்ன, உங்களுக்கு சேஃபான ஒரு பிளேஸில் வந்து தங்கும் இடமா வந்து நான் ஒரு இடத்த வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், போய் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு இடம் வந்து கிடச்ச அடுத்த செகண்டாக வந்து நீ இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதையெல்லாம் ஏற்பாடு சொல்லி ஒரு ஆளுகிட்ட சொல்லி ஹீரோ வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிக்கல் குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவனை மாதிரி ஒரு சாத்தான்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஆர்டிஃபேக்டே வந்து இப்போது நடமாடும் உருவத்தில் வந்து இருக்குது. எப்படியாவது அவன் மாஸ்டர் வந்து ஹீரோ கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்து அந்த ஏற்பாடு பண்ண இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் வந்து ஒரு காட்டுப்பகுதியை தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இவங்க வந்து பேசிகிட்டு தான் போயிட்டுருப்பான். அந்த ஆர்டிஃபேக்ட் கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி தான் வந்து நம்ம மாஸ்டர் வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும், அவனை வந்து இவன் நல்லவன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கா, அவன் வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் வேறு ஏதாவது விஷயத்த அவன் பண்ணி விட்டானா அதுக்கு முன்னாடியே போய் நம்ம வந்து சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடா நீ வந்து சேஃபான இடத்துக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன், என்ற அதை அடர்ந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு தீர்த்து வாய் ஜாஸ்தி பேசிகிட்டே இருப்பாள், அவளை ஒரே ஓடில் முடித்து சாகடிச்சிருவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான், பாரபட்சமே காட்டாமல். எல்லாருமே வந்து அங்கேருந்து உளுந்தடிச்சிட்டு ஐயோ சாமி விட்றா என்ன, நான் வந்து நீ பிரச்சனைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒருத்தன் வந்து தப்பிச்சிட்றான், ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை அந்த அவங்ககிட்ட தள்ளி விட்றான். இந்த மாதிரி பிட்ரேயல் நடக்குது. அவங்க எல்லாத்துக்கும் என்னென்னே வந்து தெரியல. கிட்டத்தட்ட அதில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே இறந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த நடமாடும் ஆர்டிஃபேக்ட் வெள்ளை முடிக்காரன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து நைஸாக லவட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நடந்த காட்டுக்குள்ளே வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இவனை தேடி வந்துக்கிட்டே இருப்பான். இவன் வந்து ஒளிஞ்சு போவான். அவன் வந்து ஹல்க்கு மாதிரி இருக்கிறான். அவன் ஈஸியாக வந்து மரத்தில் வந்து எட்டி பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருது, இவன் ஒழியவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவன் அட்டாக் பண்ணும்போது இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அந்த சில அட்டாக் எல்லாம் வந்து பிளாக் பண்ணும். ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு கிட்ட இருக்கிற யூஸ் பண்ணுறாப்பலான ஒரு பவர் என்னென்னா இது மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கு. கடைசி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆர்டிஃபேக்ட்னாலே வந்து பிளாக் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து இவன் தள்ளப்படும் போது அதை வந்து இழுத்து ஒரு அடி ஓங்கி வைக்கும்போது ஒருத்தன் வந்து நடுவில் பூந்து வந்து காப்பாற்றணுமே வந்துட்டு, இந்த மாதிரி மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கியாடா செலவு பண்ணி, இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு டேலண்ட் இருக்கிறவனை போய் நீ ஏன் வந்து கொல்ல பார்க்குற? அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இம்மோட்டலாக இருந்து போட்டு எதுக்கு மோட்டலில் போய் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிற? சரி விடு, அவனை வந்து நான் டிஸ்பிளாக வந்து சூஸ் பண்ண போகிறேன், இப்போ நீங்கள் வந்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இருந்துட்டு, இந்த மாதிரி யங் மாஸ்டர்னால் உனக்கு யாருன்னு தெரியுமா, அவர் வந்தாருன்னா உனக்கு பிரச்சனை ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஆகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து போ, அப்போ தான் உன் உயிர் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவனை மட்டும் வந்து இவன் காப்பாற்றினதுக்கப்புறம் இப்போ அந்த கூட்டத்திலே மிஞ்சினது வந்து இவன் ஒருத்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஆமாம் தாங்க. இது போனதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், இதை வந்து நான் கொஞ்சம் கூட மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் இருந்துட்டு, முட்டா பயலை நீ என்ன பண்ணுற, முட்டாள்தனமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கடா, அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது, அதாவது பின்னாடி லைட்டாக ஒரு அடிச்சு விட்டானா என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து பண்ணுறான். நீ வந்து உன்னோட டேலண்ட் நல்லா இருக்குது, நீ என்ன பண்ணுற, நீ வந்து டிமானிக் இன்ஹிட்ற மாதிரி இரு, இதுதான் இந்த டீமன் சோர்ஸ், இதை நீ மட்டும் லாக்குன்னு ஓட்டு பிடுங்கினா கபக்குன்னு மாறிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து தெரிஞ்சது, இந்த மாதிரி இது வந்து ஒரு நேச்சருக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த அவன் உன்னை பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ இவங்ககிட்ட இருந்து பிழைக்கணுன்னா நம்ம டீமனாக தான் மாறி ஆகணும், இல்லைன்னா அவன் நம்மளை இங்கேயே கொண்டு போச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும். ஸோ அவன் வேறு வழியே இல்லாமல் வந்து அவனுமே வந்து டிமானிக் இன்கேட்டர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவனுமே வந்து தயாரிக்கணும். இப்போ ஹீரோ வந்து இன்டேரக்டாக வந்து அந்த ஆர்டிஃபேக்டோட மாஸ்டரை வந்து ஹீரோ வந்து இன்டேரக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிமானிக் ஆர்ட்ஸ் வந்து அவளுக்கு பாஸ் பண்ணிடுவார். இவன் யாருன்னே தெரியல, இவனுமே வந்து டிமானிக் இன்ஹிட்டரை வந்து இவங்ககிட்ட பாஸ் பண்ண, இவனுக்கும் ஹீரோக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, இவன் புதுசாக இருக்கிறான். இவனுமே வந்து ஒரு டிமானிக் ப்ராக்டிஸர் மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீனங்கிட்ட அவன் போய் இந்த மாதிரி ஹீரோக்கிட்ட நடந்தெல்லாம் ஒப்பிக்கும் போது, ஓ அப்படியா, சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டான் மாஸ்டர், மற்ற எல்லாத்தோட கதையுமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நல்லது தான் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவன் வந்து அங்கேருந்து போயிடும். போனதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பா, யங் மாஸ்டர் இந்த மாதிரி அங்கிட்ட நிறையா டேலண்டான டிஸ்பிள்ஸ் வந்து இருந்தாங்க, அந்த ஸ்டோன் வந்து ப்ரோக் ஆனது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நல்ல டேலண்டான ஒரு பீப்புள்ஸுமே வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், ஆனால் முக்கியமான ஒரு நல்ல கேரக்டர்னா வந்து அந்த பொண்ணு மட்டும்தான், அவளை நீ என்ன பண்ணுற, நல்ல கைடன்ஸ் மட்டும் பண்ணு, அவள் நீ சிறப்பான டெக்னிக்கெல்லாம் எதுவும் சொல்லித்தர வேண்டாம், அவளுக்கே தெரியும் எல்லாம் வந்து கற்றுக்குவா, அவள்கிட்ட நீ என்ன சொல்கிறீன்னா நம்ம தான் வந்து அவளை காப்பாற்றுங்கிற அளவுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி நம்ம வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து அவன் என்னை அடுத்த தடவை பார்த்தா நடக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புரியுது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு ஸ்கெட்ச் வந்து இங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோவோட மெய்டுகிட்ட போய் ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பார், இந்த மாதிரி உன்னோட இன்னொரு அக்கா இருக்கால அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக தெரியல யங் மாஸ்டர், அவள் எங்கேயும் சுற்றி திரியான்ட்டு யாரு கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு உனக்கு ஆசை இல்லையா கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அந்த ஆசையை வந்து அப்படியே வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், அதை வந்து அணைய விட்டுறாத, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, உன்னை வச்சு தான் வந்து அந்த ஃபேமிலியவே வந்து கேப்சர் பண்ண போகிறேன், அதுவும் வந்து ஓரளவுக்கு வெல்த்தான ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் யங் மாஸ்டர் நீங்கள் வந்து ஃபேமிலியை கேப்சர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் கேப்சர் பண்ணுறேன், ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா உனக்கு என்ன விட அந்த ஃபேமிலி தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு தான் யங் மாஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, நான் வந்து அந்த ஃபேமிலி வந்து கேப்சர் பண்ண போகிறேன், அதில் நீ தான் வந்து மெஜாரிட்டியான ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே ஒரு விஷயத்தை வந்து நடத்திக்கிட்டு இருப்பார். இப்போ அதே சமயத்தில் ஹீனங்கிட்ட அந்த ஹெவனால் சூசன் பண்ணப்பட்ட ஒருத்தர் இருப்பார்ல அவங்க எடுத்தா போகுது. இப்போ அந்த வாரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிற அதே சமயம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சில இடங்களில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மெயின் ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து அந்த இம்பேக்டில் வந்து இந்த இடம் வந்து காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டு இவன் வந்து கதறிட்டு இருப்பான். இவங்க அப்பன் கதறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் போய் அவன் மாஸ்டர்கிட்ட என்ன சொல்லுவான், அவன் மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி தான் வந்து இந்த பர்பிள் மேன்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு செக்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே தான் வந்து அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இந்த பாரு தம்பி எனக்கு வந்து புரிஞ்சிச்சு,
முடிஞ்சிருச்சு. ஆனால் மேலிடத்துலேருந்து என்ன ஒரு உத்தரவு வந்துருக்குதுன்னா, இந்த மாதிரி பர்பிள் மேஷன் இருக்குதுல்ல, அது அழிஞ்சிட்டு போட்டும், நான் வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், இல்லைன்னா வந்து எனக்கும் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்தே வந்து உத்தரவு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து வேறு வழியே தெரில. சரி, நான் இந்த மாதிரி என்னோடய ஆளை போய் பார்த்துட்டு அவனோட எங்கே இருக்கான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன், நான் வந்து ஏதாவது பண்ண பார்க்குறேன், ஆளை வச்சு ஏதாவது பண்ண பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவன் ஆளுகிட்ட வந்து கெஞ்சி கதறக்கு வந்து அவன் அங்கேருந்து போயிடுவான். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அப்பா, அவன் குடும்பம் மட்டும்தான் வந்து அந்த எம்பையர், இதெல்லாமே தான் வந்து அவன் ஃபஸ்ட்டில் வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாத்தையும் வந்து உதறி விட்டுட்டு தான் அவன் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் போய் அவன் லவரை வந்து தேட போயிட்டுருக்க இதே சமயத்தில் இதோடைய வந்து இந்த சாப்டர் முடியுது. ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் மீட் வரைக்கும் பை கைஸ்.